2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, தமாக, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை உள்ளன. இதில் பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 என்ற எண்ணிக்கையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. புதிய நீதி கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகியவை கூட்டணியில் பேச்சு நடத்தி வந்தன. அந்த இரு கட்சிகளுக்கும் தொகுதி ஒதுக்கப்படவில்லை. புதிய நீதி கட்சிக்கு பாஜக சார்பில் உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் போக மீதமுள்ள 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. இந்நிலையில் இந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்ற விவரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டார். பின் அவர் கூறுகையில், என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவடைந்தது. புரட்சி பாரதம் கட்சி ஜெகன்மூர்த்தியும், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜான் பாண்டியனும் எந்த சின்னத்தில் போட்டியிடுவர் என்பது அவர்களின் விருப்பம். திமுக போல் யாரையும் நிர்பந்தம் செய்ய மாட்டோம் என்றார். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி விவரங்களை பழனிசாமி வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் நடந்தபோது பழனிசாமி அருகில் பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலர் தினகரன் உள்ளிட்டோர் அமர்ந்தனர். பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் அமர இடமில்லை. இதை பார்த்த பழனிசாமி, அவர்களுக்கு சேர் போடுங்கப்பா என சொல்ல வரிசையில் ஓரமாக சேர்கள் போடப்பட்டன. அம்பத்தூர் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்படுவதாக அறிவித்ததும் அந்த தொகுதியை எதிர்பார்த்திருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் அலெக்சாண்டர் அதிர்ச்சியடைந்து யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருந்தார். அதேபோல் ஊட்டி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கியதால் கடுப்பான அதிமுக நீலகிரி மாவட்ட செயலர் வினோத் கோபமாக வெளியேறினார்.